எப்படி ஓட்டை பறிக்கலாம்? நான் ஆட்சிக்கு வந்தால் 2000 தருகிறேன், இல்லை 2500 தருகிறேன், விவசாயி கடன்களை தள்ளுபடி செய்கிறேன். முதல்ல ஒரு கேள்வி, விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? ஏன் கடனாளி ஆகிறான்? பான்பராக்கு விற்கிறவன் கடனாளி ஆகல, சிகரெட் விற்கிறவன் கடன்காரன் ஆகல, சிறக்கிற பிளேட்டு கத்தி தயாரிக்கிறவன் கடனாளி ஆகல, குண்டூசி தயாரிக்கிறவன் கடனாளி ஆகல, காலுக்கு செருப்பு வித்துக்கிட்டு இருக்கான் கடைக்காரன், அந்த அவன் கடைக்காரன் கடனாளி ஆகல. யாரும் கடனாளி ஆகலையே. சாராயங்க விற்கிற ஆலை முதலாளி கடனாளி ஆகல. உலகத்துக்கு சோறு போடுற என் விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? ஏன் கடனாளி ஆகிறான்? அவனை கடனாளி ஆக்குனது யார்? விவசாயி கடனாளி ஆகுவான், அதை தள்ளுபடி பண்ணுவார். ஒரு தடவை தள்ளுபடி பண்ண, அப்புறம் மறுபடியும் என் கடனாளியான, மறுபடியும் தள்ளுபடி பண்ற, அப்புறம் மறுபடியும் என் கடனாளி ஆகிறான். ஏன்டா பைத்தியமாடா நீங்க, என்னடா ஆட்சி செய்திய? கடனாளி ஆகாம பாத்துக்கடா விவசாயிய. விவசாயி கடனான்னா அந்த நாடே கடன்கார நாடு தான். சரி, இப்ப என் விவசாய கடனை நீ தள்ளுபடி பண்ணிட்ட, மாணவர் கல்வி கடனை நீ தள்ளுபடி பண்ணிட்ட, நீ 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கிய, அதை தள்ளுபடி பண்றது? அதை யார் தள்ளுபடி பண்றது? யார் தள்ளுபடி பண்றது சொல்லுங்க? மாணவன் ஏன் கடனாளி ஆகின? கடன் வாங்கி ஏன் அவனை படிக்க வைக்கிற? கல்வியை தரமா கொடுத்தீங்கன்னா காசு இல்லாம படிச்சுட்டு போயிடுவான்ல. காசு இல்லாம பள்ளிக்கூடம் கல்வி இருக்கு, தரமா இல்ல, அதனால கடனை வாங்கி எங்க அப்பா அங்க போய் தனியார் பள்ளிக்கூடத்துல நல்ல சொல்லி கொடுக்குறாங்கன்னு போய் சேர்க்கிறாப்புல. அந்த சொல்லி கொடுக்கறத கவர்மெண்ட் இங்க சொல்லி கொடுத்துட்டா நான் ஏன் அங்க போய் காசு கட்ட போறேன்? எங்க அப்பா என் கடன் வாங்க போறேன்? சரி, எங்க அப்பனாவது படிக்க வைக்க கடன் வாங்கினேன், சரி, என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கடன் வாங்கினேன், சரி, நீ என்ன மயத்துக்கு வாங்கின 10 லட்சம் கோடி? அதை வாங்கி என்ன பண்ண? அது யாராவது? ஏய், எங்கப்பா ஒரு தகப்பேன், ஒரு வீட்டுக்கூட தகப்பேன் எங்க அப்பா இருக்காரு. இப்ப எங்க அப்பாட்ட வந்து ஏப்பா கடன் வாங்கினேன்னு கேட்கிறேன்னு வச்சுக்க. இல்லடா தங்கச்சியை கட்டி கொடுக்க காசு இல்லடா மகனே, நான் என்ன பண்றதுன்னு 2 லட்சம் ரூபா வாங்கிட்டேன்டா. அப்புறம் ஏப்பா உன்னைய படிக்க வைக்க காசு இல்லடா மகனே, உன்னைய படிக்க வச்சு ஒரு ஆளாக்கணும்னு கடன். எங்க அப்பா சொல்ற கடன்ல ஒரு நியாயம் இருக்கு, ஒரு தருமை இருக்கு. ஆனாலும் இந்த அரசு கடனை வாங்கி கல்வியை நிலையில வைக்க கூடாது. ஏன்னா கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை கடன் வாங்கி படிக்கிற நிலையில வச்சா அந்த அரச கடன், மாணவர் கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, இப்படி செய்கிற அந்த அரசை இந்த தேர்தலில் நாம் தள்ளுபடி செய்யணும், தள்ளுபடி பண்ணிடணும். புரியுதா? ஒரு அப்பா நான் இருக்கேன்னா என் பிள்ளைக்கு எங்க அப்பா எனக்கு சொத்து வச்சுட்டு போக வேண்டியது இல்லை, பரவாயில்ல, பெரிய வீடு கட்டி தேவையில்லை, ஒரு பணம் வங்கியில பரவாயில்ல. ஆனால் நல்ல அப்பன் பிள்ளைகளுக்கு கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது. கடன்கார பையன் மகனே அப்படின்னு சொல்ல வச்சிடக்கூடாது. கடன் வாங்கினவன் நிம்மதியா வாழ முடியாது. வீட்டில் எந்த நேரம் வந்து கதவை தொட்டுவாங்க கடன்கார பையன், முச்சந்தில் நின்று சட்டை பிடிச்சி இழுத்து கேட்பான், மானங்கட கேள்வி கேட்பான், பயத்திலேயே வாழ்வான் கடன்கார பையன். அதனால கடனை வச்சுட்டு போகக்கூடாது. ஒரு வீட்டில் தகப்பனே தலைவனே கடன் வச்சுட்டு போக கூடாதுன்னா, நாட்டில் நம்மளை ஆண்டவங்க 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க. 10,71,000 கோடி கடன், வட்டி 1 லட்சம் கோடிக்கு மேல கட்டுறாங்க. நாட்டின் பட்ஜெட் 3 லட்சம் கோடி தான். இதுல வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேல கட்டிட்டா வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, டாக்டருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, நர்ஸுக்கு கொடுக்க முடியல, போக்குவரத்து தொழிலாளி கொடுக்க முடியல, எதுக்கும் கொடுக்க முடியல. எதை வச்சு கொடுக்குது? சாராயம் வித்து 50,000 கோடியில வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? சாராய கடை மூடு, கதை முடிஞ்சிடும். புரியுத? ஒரு படம் வந்துச்சு, டாஸ்மார்க்னே படத்துக்கு பேரு. அதுல அவன் சொல்லுவான், மச்சான் குடிச்சா நம்ம தான் தள்ளாடுவோம், நம்ம குடிக்கல கவர்மெண்டே தள்ளாடி இருப்பான். அதான் உண்மை. இது குடியரசு. நீ சொல்லு, நம்ம நாடு ரிபப்ளிக் கண்ட்ரி, குடியரசு. ஏன் குடியரசு சொல்லு? குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு, அதனால குடியரசு. எப்படி? இப்போ நாட்டை ஐயா ஸ்டாலின் நடத்தல, குடிகார மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அது இல்லைன்னு வச்சுக்க பிச்சை எடுக்கும். ஏற்கனவே 10 லட்சம் கோடி. இப்ப இவங்க அறிவிச்சிருக்கிற அறிவிப்பை பார்த்தால்
நாங்கள் வந்தால் 8000 டோக்கன், நாங்கள் வந்தால் 10,000 உங்களுக்கு குடும்ப தலைவிக்கு, நாங்கள் வந்தால் 4,000, நாங்கள் வந்தால் 20 லட்சம். இந்த கணக்கெல்லாம் பார்த்தா இப்ப இவங்களுக்கு ஓட்ட போட்டு வச்சுன்னு வச்சுக்க இன்னொரு 5 லட்சம் கோடி வாங்குவாங்க. அப்ப 15 லட்சம் கோடி கடன், அப்ப 2 லட்சம் கோடி வட்டி, நாட்டு பட்ஜெட் 3 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி விட்டா 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடியில என்ன நடக்கும்னு பாத்துக்க. யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது. போக்குவரத்து தொழிலாளி, ஆசிரியர், காவல்துறை, மருத்துவர், செவிலியர், அரசு பணியாளர் எவனுக்கும் சம்பளம் இருக்காது. நிர்வாகம் சீர்கட்டு போய் கலவரம் வெடிக்கும், புரட்சி வெடிக்கும். எது போல? இலங்கை போல, எது போல? பங்களாதேஷ் போல, எது போல? நேபாளம் போல. அது போல இங்க வரும். வராதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல உறுதியா வரும். வாத்தியார்கள் எல்லாம் போராடினாங்கல்ல, ஏன்னு சொல்லு. சம்பளம் கொடுக்க முடியல. சம்பளம் கொடுக்க வேண்டியதுக்கு எவ்வளவு செலவாகும்? 150 கோடி. ஆனால் ஒவ்வொரு வங்கி கணக்குக்கும் 5000 போட்டாங்க பத்தியா, அதுல மட்டும் 6800 கோடியை இழந்திருக்கு. 150 கோடி கொடுத்து பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்கிற, அறிவை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க வக்கற்ற அரசு 6800 கோடியை இலவசத்தில் இழக்குது. இலவசம் என்பது ஒரு ஏமாற்று திட்டம் என்பதை என்னைக்கு என் சொந்தங்கள் புரிந்து கொள்கிறார்களோ அன்னைக்குத்தான் இந்த மண்ணில் மாற்றம் என்பது வரும், மக்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது வரும். ஆசையை தூண்டுவது எப்படி? ஆசையை தூண்டுவது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, இந்த வீட்டில் ஒரு நல்ல காலம் நடக்க போகுது, எல்லாம் கொட்ட போகுது, கிட்ட போகுதுன்னு அந்த அம்மா நல்ல காலம் பிறக்குதுங்கிறான், ஏதோ நடக்குதுன்னுட்டு அரிசி அள்ளிட்டு வந்து போட்டுரும். புரியுதா? இந்த குடுகுடுப்பக்காரங்க தான் கிளிச்சோசிக்காரன் பண்ண ஐயாவுக்கு வந்திருக்கிறவருக்கு நல்லது நடக்கணும், அவருக்கு ஒரு இதை அது அவர் ராசிக்கு ஒரு சீட்டை எடு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சீட் எடு. உனக்கு என்ன பண்ணுவோம்? ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். அது மாதிரி இவன் உன் ஆசையை தூண்டுறேன். நான் வந்தேன்னா ஃப்ரிட்ஜு தருவேன், நான் வந்தேன்னா 1 கிலோ எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ பருப்பு, நான் வந்தேன்னா தாலிக்கு ஒரு தங்கம் தருவேன், நான் வந்தேன்னா 6 சிலிண்டரு, இல்லை நான் வந்தேன்னா 3 சிலிண்டரு. நீ படிச்ச என்ன கேட்கணும்? சிலிண்டர் தா, எங்க இருந்து தருவ? காசுதா 2000 தா, குடும்ப தலைவிக்கு எங்கிருந்து தருவ? 8000 டோக்கன் கொடுங்க, எங்கிருந்து கொடுப்பீங்க? ஃப்ரிட்ஜ் தாங்க, இலவசமா ஃப்ரிட்ஜ். நீங்க வாங்குற இடத்துல இலவசமா இல்ல காசு கொடுத்து வாங்குறீங்களா? காசு கொடுத்து. அந்த காசை எங்கிருந்து எடுக்கிறீங்க? இந்த கேள்வியை நீ கேட்க தொடங்கிட்டினா மாற்றம் வந்துருச்சு, நல்ல அரசியல் வந்துருச்சு, நல்ல ஆட்சி பிறந்துரும், நாடு வளர்ந்துரும். இதுதான் நடக்கும். இல்லைன்னா ஏதோ கொடுக்கறான். நீ எப்படி ஆயிட்ட? ஓட்டுக்கு 1000 கொடுக்கறவனுக்கு 1 ஓட்டு, 5 ஓட்டு இருக்கு வீட்டில். ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்கறவனுக்கு 2, 2000 கொடுக்கறவனுக்கு 3. கொள்கையாவது இளவாவது எது? என்னைக்கு நீ நோட்டுக்கு ஓட்ட விக்கிறியோ அதான் நாட்டுக்கு வேட்டு, பணத்துக்கு வாக்கு, உன் இனத்துக்கு தூக்கு. அதை நல்லா கவனிச்சுக்க. காசு அவன் கொடுத்துட்டான்னா, இப்ப நான் கேட்கிறேன் உனக்கு எப்படி இருக்குன்னு பாரு. நான் ராத்திரியில வீட்டுக்குள்ள புகுந்துட்டேன், உன் வீட்டுல இருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் திருடிட்டு அம்மாவை கூப்பிட்டு, அம்மா நான் 10 லட்சம் ரூபாய் உங்க வீட்டுல திருடிட்டேன், அதுல உங்க பங்கு இருந்தாங்க 5000 கொடுத்தா வாங்குவியா? என்ன பண்ணுவேன்னு சொல்லி வாங்கிக்கிருவிய? அடிப்ப. ஆனா இப்ப ஏன் அடிக்கிறவங்கள? 2000 கொடுக்குறேன், ஏப்பான்னு கேட்டேன். கேட்கிறேன் நீ ஏப்பா 2000? அம்மா நான் உங்க வீட்டுல திருட போறேன், அதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் ஆகிந்தாங்க, ஒரு 2000 வச்சுக்கிறீங்க அப்படின்னா எப்படி கைதட்டுற விதியா? ஏண்டா இப்ப வருத உனக்கு. இதை 2000 கொடுக்கும்போது கேட்கணும், கையை பிடிச்சு. ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது பிடிச்சுக்க, அண்ணே நீங்க எதுக்கு இந்த தேர்தலில் போட்டிடுறிய, காசு கொடுக்குறீங்க, எங்களுக்கு சேவை செய்யவானே, எங்களுக்கு சேவை செய்ய வர்ற மகாராசா எதுக்குன்னே காசு கொடுக்குறிய? காசை கொடுத்து சேவை செய்யறிய என்னன்னு? அவ்வளவு நல்லவங்களானே நீங்க. எங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு 30 கோடி செலவு பண்ணி வாரிய என்ன? ஏன் உனக்கு ஒரு தடவை கூட இதை கேட்கணும்னு தோணல? நல்லது அக்கௌண்ட்ல போட்டுறாங்களா? நீ என்ன சொல்லு, ஓட்ட அக்கௌண்ட்ல போட்டேன்னு சொல்லிட்டு நேரம் வந்து விவசாயி அப்படி போடு.
ஏப்பா காசை வாங்கிட்டு ஓட்ட போடலன்னு. இல்லைண்ணே நீங்க அக்கௌண்ட்ல போட்டீங்க பாருங்க, அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்கண்ணே, அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன், சோதிச்சு பாருங்க, செக் பண்ணுங்கன்னு சொல்லு. அப்படி போட்டு ஒரு தடவை போட்டு. அதனால ஒன்னு நீ புரிஞ்சுக்க, மாற்றம்ங்கிறது எங்கிருந்து வரும்னா எண்ணிலிருந்து தான் வரும். ஒன்னிலிருந்து தான் மாற்றம். எப்படின்னு உனக்கு சொல்றேன் இருக்காத. நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். நான் படிக்கும்போது சீருடை அணியாம போக முடியாது. ஏன்னா நான் தான் பிரேயர் பாடுவேன். அப்ப முன்னாடி நிப்பேன். சீருடை போடாம போக முடியாது. சீருடை கட்டாயமா அணியணும். ஒரு மாணவன் நினைக்கிறான், 1000 பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்துல நம்ம ஒருத்தர் சீருடை இல்லாம அன்யூனிஃபார்ம்ல இருக்கிறதா தெரிஞ்சிட போகுது, யாருக்காவது பின்னாடி நின்னுக்கலாம்னு ஒரு மாணவன் நினைக்கிறான். அங்க போய் பிரேயர் ஹால்ல நின்னா எவனுமே சீருடையில இல்ல. ஏன்? ஒரு மாணவன் நினைச்சான் பாரு, எல்லாரும் சீருடை அணிஞ்சு வரும்போது நாம மட்டும் சீருடை அணியாது தெரிஞ்சிடவா போகுது, யாரு பின்னாடியாவது நின்னுக்கலாம் மறைஞ்சுன்னு நினைச்சா பாரு. அப்படி ஒவ்வொரு மாணவனும் நினைச்சு